वार्ताली वाराग्य वाराग्य वरागम्य वरागम्य अंदे अंदरी नमः रुंदे रुंदरी नमः जम्बे जम्बडी नमः मोगे मोगडी नमः तंबे तंबडी नमः सर्वदुष्ट प्रदष्टानां सर्वेहां सर्व वाक्षित तदक्तमुगदेवादं गुरु गुरु शीघ्रमच्चम ऐं क्लौं ऐं डग 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 उम्बट स्वाहा ओम ऐं क्लीं श्रीं ऐं क्लीं सौं ऐं क्लौं ऐं ओम नमो भगवते वार्ताली वार्ताली वाराय वाराय वरागम्य वरागम्य अंदे अंदरी नमः रुंदे रुंदरी नमः जम्बे जम्बडी नमः मोगे मोगडी नमः तंबे तंबडी नमः सर्वदुष्ट प्रदष्टानां सर्वेहां सर्व वाक्षित तदक्तमुगदेवादं गुरु गुरु शीघ्रमच्चम ऐं क्लौं ऐं डग 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 उम्बटे स्वाहा ओम ऐं क्लीं श्रीं ऐं क्लीं सौं ऐं क्लौं ऐं ओम नमो भगवते वार्ताली वार्ताली वारागि वाराहि वरागम्य वरागम्य अंदे अंदरी नमः रुंदे रुंदरी नमः जम्बे जम्बडी नमः मोगे मोगनी नमः स्तंभे स्तंभिनी नमः सर्वदुष्ट प्रदष्टानां सर्वेहां सर्व वाक्षित चक्षुर्गगदिक्पा स्तंभनं गुरु गुरु शीघ्रमच्चम ऐं क्लौं ऐं डग 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 उम्बटे स्वाहा ओम ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौं ऐं क्लौं ऐं ओम नमो भगवते वार्ताली वार्ताली वारागि वारागि वरागम्य वरागम्य अंदे अंदिनी नमः रुंदे रुंदिनी नमः जम्बे जम्बिनी नमः मोगे मोगिनी नमः स्तंभे स्तंभिनी नमः सर्वदुष्ट प्रदष्टानां सर्वेहां सर्व वाक्षित तदक्तमुगदेवादं गुरु गुरु शीघ्रमच्चम ऐं क्लौं ऐं डग 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 उम्बटे स्वाहा ओम लुं लघुवाराहिलुं उन्मत्त भैरविवादिहाभ्या डबोडब स्वाहा आचार्य नवग्रह देवता इति आहुति त्रयो दत्वा பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெருமானே பிரிவிலா அடியாருக்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பான் தன்னே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளும் வல்லான் தன்னே திரிபுரங்கள் தீயில வெண்சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்ற நாள் எல்லாம் போக்கினேனே என்ற வாக்கிற்கு இணங்க எல்லாம் வல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டுமரமெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையா அற்புத தெய்வம் ஒன்று எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய வேளையிலே நாம் மனதில் என்னென்ன காரியங்கள் நினைக்கின்றோமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் சித்தி தரக்கூடிய ஒரு நல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் நமது ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று சொல்லக்கூடிய பஞ்சமி தினங்களிலே அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த பஞ்சமி ஜபஹோமங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக விளங்கக்கூடியது என்னவென்றால், நமது ஆலயத்திலே ஜாதகங்களிலே இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகிறது. லோகக்ஷேமத்திற்காகவும் கிராமக்ஷேமத்திற்காகவும் நகரக்ஷேமத்திற்காகவும் பொதுவான சங்கல்பங்கள் வைத்து இந்த ஹோமங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்திலே ஜாதகங்களிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய ஸ்தானங்களிலே விளையக்கூடிய மற்றும் திருமண தடைகள், புத்திர பேறு, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், அப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் நீக்கி ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய அனுகிரகங்களை பரிபூர்ணமாக தரக்கூடிய வல்ல அம்பிகையாக நமது ஆலயத்திலே மகாவாராகி என்ற நாமங்கள் கொண்டு நமது ஆலயத்திலே லகுவாராகியாக எழுந்து உன்மத்த பைரவியாக எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய வகையிலே நமது ஆலயத்திலே எழுந்து அருள்வாளிக்கிறாள் அம்பாள். எனவே மனதில் என்னென்ன காரியங்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த காரியங்கள் அனைத்தும் சித்தி பெறும் என்பது திண்ணம். நமது ஆலயத்திலே ராகு கேது தோஷ நிவர்த்திகள் பூஜைகளும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி தினங்களிலே விவசாயம் நன்கு மேலோங்கவும், மம வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் அதி உன்னதம் லாபகரம் என்று சொல்லக்கூடிய அதி லாபகரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஹோமங்களும், ஜாதகங்களிலே இருக்கக்கூடிய நவ கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து
அதற்குரிய நவக்கிரக பிரீத்தி ஹோமங்களானது அம்பிகையினுடைய திருவருளால் நமது ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பக்த கோடி மெய்யன்பர்கள் மனம் மொழி மெய்களால் நீல நினைந்து இந்த வழிபாட்டினை கண்டு இன்புறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அவரவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள்லாம் நீங்கிடணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. முதலாவதாக சூரிய பகவான் தேக புஷ்டி தேக ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக விளங்குகிறார். அரசு சம்பந்தமான உத்தியோகங்கள் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், சரீர பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கணும்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு பிரீத்தமான தானியம் கோதுமை. அப்படிப்பட்ட அந்த கோதுமை தானியங்கள்னால சூரிய பகவானுக்கு ஆகுதி. எல்லாரும் சூரிய பகவான மனசால பிரார்த்தனை படிக்கிறது. ஜபா குசும சங்காசாம் காசேப மகாதுதியோ தாமோரிம் சர்வபாபக்னா பிரணாதோஸ்மி திவாகரோ சூரிய கிரக தேவதாப்ய ஸ்வாஹா சூர்யாத ஸ்வாஹா தசிதங்க துஷாராபா சீரணோத்தாரண சம்பவா நாமம் சோமம் சமோ மகுடோ மகுதபூஷணோ அஸ்மின் சோமகிரக தேவதாப்ய ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக சோமன் சொல்லக்கூடிய பகவான் சந்திர பகவான் மனோகாரகன்னு பேரு. இன்னைக்கு அருமையான ஒரு நாள் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் 3ஆம் தேதி 3 அப்படின்ற எண் குருவுக்கு உரியது. இன்றைய தேதியை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 21 வரும். வருடங்கள் மாதம் தேதியை கூட்டினோம்னா 21ன்னு வரும். கூட்டினோம்னா 3 குருவோட ஆதிக்கமுடைய நாள். இன்னொன்று பஞ்சமி, 5க்குரிய பூர்வ புண்ணியஸ்தானங்களை ஏற்படுத்தக்கூடிய பஞ்சமி தினம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் 26வது நட்சத்திரம். கூட்டம்னா 8 சனி பகவானுடைய ஆதிக்கமுடையதாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விசேஷ நாள் இது. அதனால மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ வியாதிகள், சரீரத்தில் கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆயிரும். மன சந்தோஷ பிராப்திகரமானது ஏற்படும். விவசாயம் நல்ல மேலோங்கும். இன்னொன்று ஆடி 18 தெருக்கு கூட்டம்னா 8 1 9 செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வந்து பூமிக்காரகன். பஞ்சமியும் பூமி சம்பந்தமான. அதனால தான் இந்த ஆடி 18 ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. ஏன் ஆடி 18 இவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்னம்னா நிறைய புராணங்கள்ல உண்டு. அகஸ்திய மாமுனி வந்து காவேரி தாய கமண்டலத்தில் அடைச்சி வச்சிருந்தார். அப்படிப்பட்ட காவேரி நீரை கமண்டலத்தில் அடைக்கப்படும் பொழுது பூமி எல்லாமே வறண்டு போயிடுதான். அப்ப சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க விநாயக பெருமான் காகம் வடிவம் கொண்டு அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார். அப்படிப்பட்ட 6 காவிரி பெருக்கெடுத்து ஓடின நாள் தான் இது ஆடி 18. அதனாலதான் தண்ணியெல்லாம் திறந்து விடுறான். அது மட்டுமல்ல, மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. அந்த 18வது நாள்ல தான், அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் நடந்தது. அதுல பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. எப்பன்னா அந்த மகாபாரத போர் முடிவுல. அப்ப அந்த 18 நாள் நடந்து அவங்க அரசவை ஏற்ற ஒரு நாள் இந்த ஆடி 18. அதனால யாருக்கெல்லாம் அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள்லாம் கிடைக்கணும், ராஜத்வாரே சர்வஜன அனுகூல்ய சித்தியர்த்தம் என்று சொல்லுவார்கள். அரசாங்கத்தினால உத்தியோகம் கிடைக்கணும், ஒரு மதிப்பு கிடைக்கணும், ஒரு மரியாதை கிடைக்கணும், ஒரு ராஜ மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அப்படிப்பட்ட நாள்ல அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால சந்திர கிரகத்தை மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. எப்பொழுதும் மன சஞ்சலங்கள்லாம் நிவர்த்தியாகி சந்தோஷ பிராப்தியானது ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. தசிதங்க துசாராபாம் சீரணோதாரணவ சம்பவ நாமம் சசினம் சோமோ சம்போர் மகுடபூஷணோ சோமகிரக தேவதாப்ய ஸ்வாஹா சோமாஜ ஸ்வாஹா சோமாஜ ஸ்வாஹா. அடுத்து செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் மீது ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு காரணமாக இருப்பார். நீ ஆடி 18 சொல்லப்படும் பொழுது 8 1 9 செவ்வாய் பகவானுடைய எண்ணிக்கை 9. அப்படிப்பட்ட அந்த 9ன்றதுக்குரியதுவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம், செவ்வாய் பார்வை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை இதெல்லாம் வந்து எங்களுக்கு நன்மையே வயக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரீத்தமான தானியம் துவரம் பருப்பு, அந்த முழு துவரையினால ஹோமம்.
धरणी अर्भसंभूतामित्युत्कान्ति समप्रभं कुमारं शक्तिहस्तञ्च मङ्गलं प्रणमाम्यहो अंगारक ग्रह देवताभ्य स्वाहा अंगारकाज स्वाहा அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் புத்தி பிரகாசத்தை தரக்கூடியவர் சாட்சாத் பெருமாளுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னம்னா புத பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படிப்பட்ட புத பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் பச்சை பயிர் அந்த பச்சை பயிரினால ஹோமம் ஓம் பிரியங்கு கலிகாஸ்யாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியம் குணாபேதம் தம் புதம் பிரணமாம்யோ புத கிரக தேவதாபிய ஸ்வாஹா அதை தொடர்ந்து குரு பகவான் பிரகஸ்பதினு பேரு கௌரவ தன பிராப்திய தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பார்த்தால் நன்மைகள் கோடி அதனால குரு பார்த்தாலே நம்மளுடைய பாவமெல்லாம் நீங்கிரும் எந்த ஒரு செயல் செய்தாலும் குருவருள் இல்லாம திருவருள் கிடைக்காது அப்படிப்பட்ட பிரகஸ்பதி குருவை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரீத்தமான தானியம் கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலைனால ஹோமம் தேவடாஞ்சரிஹினாஞ்ச குருங்காஞ்சர சன்னிபம் புத்தி பூதம் திரலோகேசம் நமாமிதம் பிரகஸ்பதி தேவதாபிய ஸ்வாஹா அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் கலத்திரகாரகன்னு பேரு தம்பதிகளுக்கிடையே அந்யோன்ய பிராப்தமானது ஏற்படணும் குழந்தை பேறுகள் கிடைக்கணும் தன கனக வஸ்து வாகன லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னா சுக்கிர பகவான மனசால பிரார்த்தனை படிக்கிறது சுக்கிர பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியது லட்சுமி அம்பாள் அதனால எப்பொழுதுமே பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கணும் பண வரவானது இருக்கணும்னு சொல்லிட்டு லட்சுமி தேவியையும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் மொட்சப்பயிறு அந்த மொட்சப்பயிறுனால ஹோமம் சுக்கிர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓம் ஹிமகுந்தவர்ணாலாபம் தைத்தனாபரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்க்கவம் பிரணமாம்யோ ஓம் சுக்ரகிரக தேவதாபிய ஸ்வாஹா அதற்கு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய சரீரத்தில் கூடிய வியாதியெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது நீதிமானாக இருக்கக்கூடியவர் வாகனங்களில் சொல்லப்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கக்கூடியவர் அதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியான இடத்துல அமையலையோ இது மாதிரியான பிரச்சனைகளாவது ஏற்படும் ஆனால் அவரை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை நம்ம மனதால பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரணாகதி அடைஞ்சிடணும் ஐயா நீதாய பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையே தருவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு பிரித்தமான தானியம் திலம் சொல்லக்கூடிய எள்ளு ஜாதகத்தில் கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நீலாஞ்சன சமாபாசார் அபிமுத்திரம் யமாக்கிரதம் சாஜமா தண்டாஜம்பூதம் தம் நமாமி சனீஸ்வர கிரக தேவதாபிய ஸ்வாஹா அதற்கு அடுத்தபடியாக ராகு பகவான் ஜாதகத்தில் கூடிய லக்னத்திலிருந்து 1, 2, 7, 8 இந்த இடங்களானது பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தால் அதற்கு பேரு சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் தாரதோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரி பல்வேறு தோஷங்களானது சொல்லப்படுகிறது ராகு பகவான் எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான சேர்க்கை பலன்களை கொடுப்பார் அப்படிப்பட்ட ராகு பகவான் நமக்கு நன்மையே செய்யணும்னு சொல்லிட்டு மனதால பிரார்த்தனை பண்ணுகிறது அவருக்கு பிரித்தமான தானியம் கரு உளுந்து அந்த உளுந்துனால ஹோமம் அர்த்தகாதி மகாவீரியம் சந்திராதித்த விமர்த்தனம் சிங்கியார்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமான்யகா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா அதிதேவதாய துர்காம்பிகா பரமேஸ்வரியே ஸ்வாஹா அதற்கு தொடர்ந்து கேது பகவான் ஞான வைராகிய மோட்சத்தை தரக்கூடியவர் அவருக்கு பிரித்தமான தானியம் கொள்ளுப்பயிறு அந்த கொள்ளுப்பயிரினால ஹோமம் மனசால பிரார்த்தனை பண்ணுகிறது பலாசபஸ்பதங்காசான் तारकाग्रगमस्तकं रौद्रं महाघोरं तं केतुं प्रणमाम्यः केतवे स्वाहा आदित्यादसोमाज मंगलाज बुधाय च गुरुशुक्रतनयच्च राघवे केतवे नमो नमः स्वाहा அதாவது நவகிரகங்கள்ல கோளறு பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு வேயிரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் அப்படின்னு ஆரம்பிக்கும் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த கோளறு பதிகத்துல கடைசியில் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு இதை சொல்லியிருப்பார் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லியிருப்பார் எத்தனை நல்ல சொல்லியிருப்பார்னா 4 நல்ல சொல்லியிருப்பார் அந்த பாடலை படித்தோம்னா தெரியும் ஏன் அந்த 4 நல்லைய ஒரு நல்லதுன்னு முடிச்சிருக்கலாம்ல ஏன் 4 நல்ல அப்படின்னா 4 விதமான மனிதர்கள் இருப்பாங்க அந்த 4 பேருக்குமே 4 விதமான குணங்கள் அதாவது 3 குணங்கள் உண்டு தாமச ராசச தாமச சாத்வீகம் அப்படின்னு 3 குணங்கள்
இதுதான் நமக்கு காரணமானது. மந்த புத்தியை ஏற்படுத்தக்கூடியது, கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, சாத்வீகம் அமைதியான தன்மைக்கு ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த 3 குணங்களும் 4 மனிதர்கள்ட்டையும் இருக்கும். அந்த 4 மனிதர்களுக்காகத்தான் அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு 4 நல்ல சொல்லியிருப்பார். யார் அந்த 4 மனிதர்கள் அப்படின்னா, நல்லவன் கெட்டவன், நல்லவன்ல கெட்டவன், கெட்டவன்ல நல்லவன் அப்படின்னு 4 விதமான தன்மைகள் மனிதர்கள்ல உண்டு. இவன் ரொம்ப நல்லவன்பா, இவன் ரொம்ப பயங்கர கெட்டவன். ஆனா நல்லவன்ல ஒரு கெட்டவன் இருப்பான், கெட்டவன்ல ஒரு நல்லவன் இருப்பான். அப்ப எந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த கோளாறு பதிகத்தை, கோளாறு பதிகம்னு சொல்லுவா, அந்த பதிகத்தை நம்ம தினசரி பாடிட்டு வந்தோம்னா நவ கிரக தோஷங்களானது நீங்கும் அப்படின்றது திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. அதனால வாய்ப்பெல்லாம் கிடைச்சா ஒன்று படிக்கலாம், அல்லது அதை என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம். படிக்கிறத காட்டிலும் கேட்கறதே என்னது மிகப்பெரியது. ஏன் மைக்கு போட்டு நாங்கள் மந்திரங்களை பிராணன் அடிவயத்திலிருந்து ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு மட்டும் இந்த புண்ணியம் இல்லை, இந்த மந்திரத்தை கேட்குறவங்களுக்கு புண்ணியம், சொல்றவங்களுக்கு புண்ணியம், பார்க்குறவங்களுக்கு புண்ணியம். செல்லை எடுத்து வீடியோ எடுத்து போட்டோம்னா அதை பார்க்குறவங்களுக்கு புண்ணியம், வர முடியாதவர்களுக்கு புண்ணியம். திருவிழாக்கள் எல்லாம் கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியலன்னா சுவாமி எங்கே வர்றார், தேரில் ஏறி சப்பரத்தில் ஏறி தெருவுக்கு வர்றார், ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீதியாக வர்றார். ஏன்னா கோயிலுக்கு வர முடியாதவர்களுக்கும் அனுகிரகம் செய்யணும் அப்படின்றதுக்காக. அதனால இந்த மாதிரியான வாய்ப்பு இதை கிரகங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம பார்க்க முடியாது, செய்யக்கூடாது. அப்போ எங்கே தான் பார்க்கலாம்னா கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம பார்க்க முடியும், செய்ய முடியும். அதனால் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நல்ல விதமான மனதில் என்னென்ன காரியங்கள் நீங்கள் நினைக்கிறீர்களோ அனைத்து காரியங்களையும் சித்தி தரக்கூடிய வல்ல ஒரு அம்பிகை அற்புத தெய்வம் வாராகி. வாராகியோட பக்தரா மாறிட்டோம்னா நம்ம யாரையும் வஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம திட்டுறதுக்கு முன்னாடி அம்பாள் போய் அடிச்சுவோம். என்னுடைய பக்தனை நீ ஏன்டா பேசுனேன்னு சொல்லி போயிடுவான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அம்பாள் மேலே பக்தி இருக்கணும். நான் சாமிக்கு பால் கொண்டு வந்தேன், தயிர் கொண்டு வந்தேன், இளநீ கொண்டு வந்தேன், அதெல்லாம் சுவாமி நமக்கே கொடுத்தது. நம்ம ஏதாவது சுவாமி கொடுத்துருக்கோமா? இல்லை. நம்மளால் கொடுக்க முடிஞ்சது என்ன? இந்த உடம்பை தான் கொடுக்க முடியும். அதனால தான் மனம் மொழி மெய்களால் நீல நினைந்து உன்னை சரணாகதி அடையிறேன், நம்மளை சுவாமிகிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் அங்கே தத்துவம். நான் தேங்காய் கொண்டு வந்தேன், தேங்காயில் விளக்கு போட்டேன், ரைட்டு, நம்ம மன திருப்திக்காக பரிகாரத்துக்காக செய்யக்கூடியது, கரெக்டு தான். ஆனால் சுவாமி நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உண்மையான பக்தியோடு. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம், நாங்கள் 3 தத்துவம் சொல்லுவோம். ஆத்மம் உள்ளா இருக்கக்கூடிய ஆன்மா, வித்யா தத்துவம் இந்த உடல், வித்யா அப்படின்னா உடம்பு, சிவ தத்துவம் இந்த ஆத்மாவும் வித்யாவும் சேர்ந்து நான் என்னவா மாறுறேன், சிவத்தன்மையாக மாறேன். அப்ப நான் தான் சிவன்னு சொல்லலை, சிவத்தன்மையே தான் பெறலாம். கழுத்துல மாலை போட்டா ஏன் சாமியார் பா அவரு சிவன்பா, நான் சிவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப சிவ தத்துவம் சிவத்தன்மை பெறலாம், சக்தியோட தன்மையை பெறலாம், நான் தான் வாராகின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சுவாமி நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறா? உண்மையான பக்தியை தான். அதனால எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அஸ்திர ஹோமங்கள், கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய சத்துருக்கள், எதிரிகள், அவர்களெல்லாம் நாசம் அடைவார்கள். அதான் நான் சொன்னேன், அம்பாளுடைய பக்தரா மாறிட்டோம்னா நம்ம அவனை எதுவுமே சொல்ல தேவையில்லை. நமக்கு ஒரு தீங்கு அப்படின்னா அம்பாலே முன்னாடி வந்து போய் நிற்பான், தண்டத்தை வச்சுட்டு நிற்பான். அதனாலதான் தண்டினின்னு பேர். ஏதாவது சண்டைன்னா என்ன எடுக்கிறாங்க அந்த காலத்துல, ஓட்டு முன்னாடி ஒரு கம்பு சொறி வச்சுப்பாங்க, உருவிட்டு போவாய், இல்லாட்டி அருவாவை எடுத்துட்டு போவாய். அந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே யார்கிட்ட உண்டு? அம்பாள்கிட்ட உண்டு. கலப்பையும் உண்டு, தண்டமும் உண்டு அப்படின்னு அந்த நவரத்ன மாலையில வரும். கலப்பை எதுக்கு? கலப்பை எனக்கு அதான் சொல்லுவாங்களே, எனக்கு விவசாயம் பண்ண தெரியும், சண்டையும் போட தெரியும். அது மாதிரியான அம்பாள் அவ. அதனால அற்புத தெய்வம், திவ்ய தெய்வம் அப்படின்னா வாராகிதான். நமக்கு இப்பதான் கிட்டலாம் தெரியுது வாராகினா. வடநாட்டுல அதான் ஆஷாட நவராத்திரி கொண்டாடுவாங்க ஆனி மாதத்துல. ஏன்னா ஆடி மாதத்துல என்ன நடக்கும்? விவசாயம் நடக்கும்.
ஆடி மாதத்துல விவசாய ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப இந்த மாதத்துல தான் பயிர் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் மேலோங்கி வளர்க்கறதுக்கு பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆனி மாதம் ஆஷாட அம்பாள், இந்த நிலத்துக்கு அதிபதியாக விவசாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி. அதனால வட மாநிலத்துல ஆஷாட நவராத்திரி அம்பாளுக்காக கொண்டாடுவாங்க. ஆனி மாதத்துல அம்பாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த வருஷம் நல்ல மகசூல் கிடைக்கணும், எங்களுக்கு காத்து நல்ல விவசாயம் நல்லபடியா மேலோங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாளை என்ன பண்றது, திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நவராத்திரியாக அந்த ஆஷாட நவராத்திரி வட மாநிலங்கள்ல கொண்டாடப்படுது. அதனால அம்பாளை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அஸ்திர ஹோமங்கள் நடக்குது. ஓ